ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் மந்த்லி பட்ஜெட் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்கிறேன். நான் ஃபிக்ஸடாக எந்த ஒரு இன்கமும் நான் போட்டு அதன் பிரகாரம் நான் கொண்டு வரல. நீங்கள் இன்கம் உங்களுடைய இது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. 25,000, 50,000, 70,000 அந்த மாதிரி என்ன இன்கமோ அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது 50% ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸு, 30% வேரியபிள் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் 20% சேவிங்ஸ். இப்படி தான் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு சேவிங்ஸ் அவ்வளோவா எங்களால் பண்ண முடியல அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மந்த்லேருந்து கொஞ்சம் இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியாவது இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஹவுஸ் ரெண்ட்டு இல்லாட்டி இஎம்ஐ போகும் இல்லையா, சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க, இல்லை சொந்த வீட்டில் இருப்பீங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லை. மற்றபடி ரெண்ட் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் இஎம்ஐ இருந்தால் கட்டுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அது க்ராசரிஸ் 3,000 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். மில்க்கு நான் போட்டிருக்கேன், மினிமம் 1 லிட்டருக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு 1,500 போட்டிருக்கேன். ஃபோன் பில்லு, செல்லுக்கு 1,000, லேண்ட்லைன் இருந்ததுன்னா ஒரு 500, இன்டர்நெட் ஒரு 1,000, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு 1,000, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வரத்துக்கு, வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கு, பைக்கு, கார் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப மினிமம் போட்டிருக்கேன். இதெல்லாம் மினிமம். மெடிக்கல் அப்புறம் மெடிசன்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தால் 1,000. எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 நான் போட்டிருக்கேன். 2 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ வருமோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் மெய்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சர்வெண்ட்டு, அதுக்கு ஒரு 1,000 போட்டிருக்கேன். நியூஸ் பேப்பர் 200. இதுவே இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. ட்ரிங்கிங் வாட்டர் கேன் ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மந்த்லி தான் ஃபுல் ஃபிகர் போட்டிருக்கேன் 1,000. அப்புறம் ஃப்ளவர் ஏதாவது வாங்கினீங்கன்னா ஒரு 200. அயன் ஏதாவது கொடுத்து வாங்கினீங்கன்னா அது ஒரு 500. அப்புறம் அதர் லோன்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, கார் லோன்ஸ், பைக் லோன்ஸ், ஜுவல் லோன்ஸு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள யோகா இல்லை மியூசிக் கிளாஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏதாவது அனுப்புறது இருந்தால் நான் மினிமம் போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸும் கொஞ்சம் மினிமம் நீங்கள் இதில் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு அது கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் கேஸ்க்கு ஒரு 800 நான் போட்டிருக்கேன். ஆனால் இது 2 months ஒன்ஸ் உங்களுக்கு வரும் இல்லையா, ஆனால் நான் மேக்ஸிமம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கிரெடிட் கார்ட்ஸ் ஏதாவது பே பண்ணுறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டு நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். செல்லு இதெல்லாம், இன்டர்நெட்டு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மியாக கூட பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் கம்மியாக பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபிகர் அவுட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் எந்த ஸ்பெசிஃபிக் இன்கமும் நான் போடலை. ஏன்னா 40,000 இருக்கிறவங்களுக்கு டிஃபர் ஆகும், 50,000 இருக்கிறவங்களுக்கு டிஃபர் ஆகும், 25, 30 இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுடைய குழந்தைகள் ஜென்ரேஷன் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் வரும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னது 50% ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். இது மந்த்லி கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அது என்னன்றதை நான் சொல்கிறேன்.
மந்த்லி என்டர்டைன்மெண்ட் ஏதாவது போவீங்க இல்லையா, சினிமா இல்லை வேறு ஏதாவது தீம் பார்க் அந்த மாதிரி ஏதாவது போவீங்க. ஸோ அதுக்கு நான் மினிமம் போட்டிருக்கேன். ரெஸ்டாரண்ட்டு போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 1000. அப்புறம் பர்த்டே, மேரேஜ் இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் அது போட்டிருக்கேன். ட்ராவல், அப்புறம் ஃபெஸ்டிவல் ஏதாவது இருந்ததுன்னா இது நான் இப்போ போட்டிருக்கிறது மந்த்லி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ மந்த்லிக்கு இவ்வளோ ஆகாது, நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகாது. நான் சும்மா போட்டிருக்கேன், அதை நீங்கள் மினிமைஸ்டு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இப்போ இதுதான். இதையும் சேர்த்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கம்லேருந்து அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறத சேவ் பண்ண பாருங்கள். இப்போ இயர்லி எக்ஸ்பென்சஸ் என்னென்னன்றதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் மந்த்லி ஏதாவது சேவ் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸு, சர்வீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த அமௌண்ட்டு, அப்புறம் மெடிக்கல்லு, ஃபேமிலி ட்ரிப் ஏதாவது போகிறதா இருந்தால் அதுக்கு, அப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதா இருந்தால். ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் மந்த்லி பேசிஸில் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். மந்த்லி பேசிஸ்லேயே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதை உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 20% சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அது எந்த விதமான சேவிங்ஸாக இருக்கலாம்னா, ஆர்டி போடலாம் குழந்தைங்க பேரில். ஒரு 500 ஒரு 1000 மினிமம் அப்படி வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அது இயர் முடிஞ்சதும் அது அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எடுத்து போடுற மாதிரி பாருங்கள். கோல்டுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் பே பண்ணிக்கோங்க. கோல்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் கூட நிறைய சேவிங் ஸ்கீம் இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஆஃபீஸ்லேயே இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு பிடிப்பாங்க. அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேவிங்ஸ் உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ப்ரைவேட்டாக நீங்கள் இது வைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட் முடிஞ்சால் சேவிங்ஸ் அதை நீங்கள் பண்ணலாம். அப்புறம் நிறைய கொஞ்சம் ஏதாவது பர்சனல்ஸ் இது இருக்கும், அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த சேவிங் இருந்தால் தான் உங்களுக்கு முடியும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ரைட் டவுன் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆன் டெய்லி பேசிஸ். அது எப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போது மார்ச் 1 என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்களோ அதை சும்மா ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு, கோகோனட்டு, ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் மார்ச் 2 ஷாப்பிங் போனது, குக்கர் வாங்கினேன், ஸோ அதை போட்டிருக்கேன். இந்த 3 அன்னைக்கு சாம்பார் பவுடர் பண்ணது, அப்புறம் கோதுமை நான் வாங்கி அரைச்சேன், ராகியும் அந்த மாதிரி தான் வாங்கி அரைச்சேன். ஸோ அதனுடைய அமௌண்ட்டெல்லாம் நம்ம இங்கே ஃபிகர் அவுட்டில் போட்டுக்கிட்டோம்னா மந்த் எண்ட் அப்போ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னடா இது டெய்லி இதெல்லாம் எழுதின்னு இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் கூட உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எமர்ஜென்சி பீரியடில் உங்களுக்கு பாருங்கள் 5000 to 10,000 இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதனால தான் சேவிங்ஸில் கேஷ் பேலன்ஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 1 பேக்கில் இந்த மாதிரி வச்சுக்கணும். நான் ஏன் இப்படி எழுத சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டு, அதாவது வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேமித்து வச்சிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு உங்களுக்கு அது கேரி டவுன் ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், மில்க்குக்கு நான் இப்படி ஒரு பேப்பரில் போட்டு நான் எழுதி வச்சுட்டேன். வாட்டருக்கு இது ட்ரிங்கிங் வாட்டர் வந்தால் அது வாங்கிறதுக்கு, அயனுக்கு இதில் கொடுத்துட்டு மீதி இதிலே வச்சுருவாங்க, மெயின்டெனன்ஸ் இது கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போது வந்து நான் இல்லாத டைமில் கூட என்னுடைய ஆப்சன்ஸில் கூட யார் வேணாலும் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது மில்க்குனால் அந்த இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பேலன்ஸ் இதில் வச்சுருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எழுதி கொஞ்சம் வர அமௌண்ட்டை இந்த மாதிரி அடுத்த மந்த்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மில்க்கு, மெய்டு, அயனுக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, ரெண்ட்டுக்கு, வாட்டருக்கு இதெல்லாம்.
அப்புறம் கீப் ப்ராக்டிஸிங் டு மேக் மந்த்லி பட்ஜெட். கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் இந்த மாதிரி என்னென்ன வரவு செலவு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னன்றது உங்களுக்கே தெரியும். நான் அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 2.5 வரைக்கும் இல்லை, 5 lakhs வரைக்கும் 5%, 10 lakhs வரைக்கும் 20%, அபவ்னா 30%. இது என்னென்ன இன்கம் டேக்ஸ் நமக்கு எக்ஸப்ஷன் இது இருக்கு, எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் போட்டிருக்கேன். இஎம்ஐ ஏதாவது போகிறதா இருந்தால் ரீபேமெண்ட் ஷெட்யூல் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து அவங்க ஒரு இது கொடுப்பாங்க, ரீபேமெண்ட் ஷெட்யூல் மாதிரி ஒரு இது லோன்ஸ் எந்த பேங்க் வச்சுருக்கோங்களோ அங்கே போய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அப்புறம் டியூஷன் ஃபீஸு ஸ்கூல்து, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 5 years அந்த மாதிரி இயர் வைஸ் இருக்குது. அதை கேட்டு நீங்கள் அதை கூட பெனிஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ் போஸ்டல் 5 FD வந்து உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் உங்களுக்கு அதில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது எதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நிறைய பெனிஃபிட் ஸ்கீம்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்த்து நீங்கள் இது அந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.